டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ யூஸ்வலாக நம்ம அங்கங்கே வாசகம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, தானத்திலேயே சிறந்த தானம் இரத்த தானம் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக தான் ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ரத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு உயிரையே காப்பாற்றும் பொழுது பல நல்ல உள்ளங்கள் ஓடி ஓடி பார்த்திங்க அப்படின்னா இரத்த தானம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் எதற்கோ மாற்றலாம் இது பண்ணுறப்ப இதை போட்டு எடுத்தால் நம்ம ரத்தத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அந்த ரத்தம் வேணும்னா மற்றொரு நமது சக மனிதனிடம்தான் நம்ம போய் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இரத்த தானத்தை பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, நான் ஒரு சர்க்கரை நோயாளி, நான் இரத்த தானம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக டைப் 1 சர்க்கரை நோயாளி, டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் இருவருமே இரத்த தானம் பண்ணலாம். ஆனால் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலில் உங்களுடைய இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருக்கா அப்படின்னா, அப்போ எப்படி அப்படின்னா HbA1c எல்லாம் சீராக இருக்கணும். HbA1c 10 வச்சுட்டு 11 வச்சுக்கிட்டு 12 வச்சுக்கிட்டு நான் இரத்த தானம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இரத்தத்தால் பிரச்சனை அப்படிங்கிறத விட பிரச்சனை கிடையாது, உங்கள் உடம்பு பாதிக்கப்படும், நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ என்னென்னா, என்னோட இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இரத்த தானம் செய்யலாம். அடுத்து இரத்த தானம் செய்பவர்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாராக இருந்தாலும் ஒரு 18 வயசுக்கு மேலே இருப்பது தான் ஒரு சிறந்த விஷயம். ரொம்ப 16 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம் இரத்த தானம் செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் சரியாக பண்ணும். இரத்த தானம் செய்வதற்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஹீமோக்ளோபின் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு அதற்குரிய சப்ளிமெண்ட்ஸ் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை உணவுகள் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இரத்த தானம் செய்வதற்கு 2 நாளைக்கு முன்னாடியே நல்ல உறக்கம், மன அமைதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இரத்த தானம் செய்யும் நேரத்தில் உங்களோட அந்த உடல் டெம்பரேச்சரு, பல்ஸு, ஹார்ட் ரேட்டு, பிபி இதெல்லாம் சீராக இருக்கணும். ஏன்னா இதில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தாலும் நம்ம இரத்த தானம் கண்டிப்பாக செய்ய முடியாது. இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் என்னென்ன மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றீங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க. சில சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் பிளட் தின்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாத்திரைகளை போட்டுவிட்டு நம்ம இரத்த தானம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இரத்த தானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட மருத்துவரிடம் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவரோட நீங்கள் ஓகே நார்மலாக இருக்கீங்கன்னா அந்த எந்தெந்த மருந்துகளை ஸ்டாப் பண்ணணுமோ அந்த மருந்துகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்தெந்த மருந்துகளை எடுத்துக்கலாமோ அந்த மருந்துகளை எடுத்துட்டு தாராளமாக நம்ம இரத்த தானம் பண்ணலாம். ஸோ இரத்த தானம் பண்ணிய பிறகும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு 4 வாரங்களுக்கு நீங்கள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற அந்த சப்ளிமெண்ட்ஸ் இரும்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவு முறைகளை கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ரொம்ப வலிவேதனை இருந்தால் மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதுமாதிரி யூஸ்வலாக இரத்த தானம் பண்ண உடனே ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சீராக இருக்கிறோம், என்னுடைய எல்லா சிஸ்டமும் நல்லா இருக்குது, ஹார்ட்டு நல்லா இருக்குது, லங்ஸ் நல்லா இருக்குது, எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது, இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் நான் சீராக வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இரத்த தானம் பண்ணலாம். அது டைப் 1 இருந்தாலும் டைப் 2 இருந்தாலும். ஸோ நீங்களாக உடனே போய் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிகிச்சை எடுக்கக்கூடிய மருத்துவர்களிடம் ஒப்பீனியன் வாங்குங்க. அடுத்து நீங்கள் டொனேஷன் பண்ண போகிற இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களிடமும் ஒப்பீனியன் வாங்குங்க. இவங்க 2 பேருமே ஓகேன்னு சொன்னால் தான் இரத்த தானம் பண்ணணுமே தவிர இல்லைன்னா இரத்த தானம் பண்ணக்கூடாது. நன்றி.